ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த போக்கரில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது போன வீடியோவில் வந்து இது பார்த்தோம். சரி, இந்த விஷயத்தை பார்த்தோம். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்குள்ளே போகிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கேஷ் கேமுக்குள்ளே சேம் நம்ம ஏற்கனவே நம்ம கேஷ் இருக்குது, பட் அதனால் தைரியமாக போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம ஓரளவுக்கு அதில் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் சேம் அதில் நம்ம வந்து என்ன பண்ணோம், 5000 வரைக்கும் பார்த்தோம். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா 10,000 வரைக்கும் போகலாம். சேம் இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 50 அப்புறம் 100ன்னு காட்டுது. சரிங்களா, நான் வந்து 10,000 எடுத்துகிட்டு போகல. சரி, நான் என்ன பண்ணுறேன்னா, இது கொஞ்சம் லைட்டாக பெரிய கேம்னால ஒரு 5000 உள்ளே போகிறேன். சரி, பே பண்ணுறேன். சேம் இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் ஒரு 5 பேர் இருக்கிறாங்க. ஆனால் இதில் எல்லாருமே வந்து விளாட்றாங்க. ஏன்னா இது அடுத்த லெவல் கேம்னால உங்களுக்கு இதில் எல்லாருமே வந்து விளாட்றாங்க. சரிங்களா, நல்லா கவனிங்க. நான் இப்போ 6வது லெவலில் இருக்கேன். சரி, இந்த கேம் விளாட நம்மளுக்கு இந்த ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம வின் பண்ணாலோ இது பண்ணாலும் அந்த ஸ்டார் போய் இங்கே வந்து சேரும். அதுதான் நம்மளை வந்து லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். சரிங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 6-4 அப்படின்னு இருக்கிறனால இங்கே இன்னும் 4 பேர் இருக்கிறாங்க. அதனால் நம்ம கொஞ்சம் பார்த்து தான் விளாடணும். ஏன்னா ரொம்ப சின்ன கார்டு தான், இது பெரிய கார்டு கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு பெரிய கார்டாக இருந்தால் இந்த கீழே இங்கேயே காட்டும் உங்களுக்கு. இப்போ ரெட் மார்க்கில் இருக்குது, தெரியுதா உங்களுக்கு, ரெட் சிம்பிளில் இருக்குது. அதனால் வந்து இது கொஞ்சம் பார்த்து தான் விளாடணும். இப்போ ஒரு எடுத்தவொடனே ஒரு வந்து பார்த்திங்கன்னா 1000 எடுத்து போட்டாப்புல நமக்கு இது தேவையில்லை, நம்ம வெளியே வந்துடலாம். ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம கற்றுக்கும் போது அவசரப்பட வேண்டாம், பொறுமையாக நம்ம இது பண்ணால் போதும். ஏன்னா அப்போ தான் நமக்கு தெரியும் எப்படி இது வந்து இதாகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வேளை ஐயும் காட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அது போடவும் கூடாது. அப்போவும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதில் வந்து இந்த கேமை பொறுத்த பார்த்தீங்க எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க பாருங்கள். ஏன்னா இதுதான் விஷயம். சரிங்களா, இந்த விஷயத்தை மட்டும் நம்ம கரெக்டாக பார்க்கணும். நமக்கு நல்ல கார்டாக இருக்கா, ஓகே, இப்போ நல்ல கார்டாக இருக்குது, தெரியுதா, ஐயின் கார்டு க்ரீனில் காட்டுது பாருங்கள். என்ன காரணம்னா பாருங்கள், QA இருக்குது. நான் இப்போ பெட் பண்ணுறேன், கால் பண்ணிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு பெரிய கார்டு இருக்குது, கொஞ்சம் தைரியமாக பண்ணலாம். ஆனால் இன்னும் கார்டு நம்மளுக்கு அவங்க வந்து ரிவ்யூ பண்ணல, அதனால் கொஞ்சம் பார்த்து தான் போடணும், அவசரப்படக்கூடாது. இப்போ இவங்க இன்னும் போடலை, பார்க்கலாம். ஏன்னா இது வந்து மல்டி பிளேயர் கேம். சரிங்களா, அதனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிளேயர் வந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்டே வரல. ஆனால் பார்த்தீங்களா, அதாவது JK தான் இருக்குது. ஆனால் வந்து இன்னும் ஒரு கார்டு அட்லீஸ்ட் ஒரு 10 வந்துச்சுன்னா நமக்கு வந்து செட்டு செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம இங்கே பெட் பண்ணக்கூடாது. ஏன்னா பெட் பண்ணால் நம்ம கார்டு அங்கே இல்லவே இல்லை. ஓகே, இப்போ பாருங்கள் செட்டு வந்துருச்சு. ஏன்னா நம்ம இங்கே தைரியமாக பெட் பண்ணலாம். ஆனால் 3 டைமண்ட் இருக்குது, அதையும் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஒருவேளை அவங்ககிட்ட 2 டைமண்ட் இருந்தால் நான் இப்போ பெட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், ஒரு 500 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் இவங்க யாராவது இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா. இவரும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காப்புல. பார்த்தீங்களா, என்ன காரணத்துக்கு பார்த்தீங்களா, எனக்கு வந்து செட்டு சேர்ந்துருச்சு. சொல்ல பார்த்தீங்களா, செட்டு சேர்ந்தனால தான் எனக்கு வந்து இதுவாச்சு. இப்போ வந்துங்க 7J வந்திருக்கு எனக்கு. சரி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வெளியே போகிறது, இதை கிளிக் பண்ணிட்டா நம்ம வந்து இந்த கேம் அவுட்டே வெளியே போயிடலாம். அதாவது கேம் அவுட்னா இந்த டேபிள் இந்த ரவுண்ட் அவுட்டு. நான் இப்போ பெட் பண்ணுறேன். சரிங்களா, அதாவது நம்ம கார்டை வந்து ஃபோல்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். சரிங்களா, நம்ம இதை நம்ம கிளிக் பண்ணியிருந்தோன்னா இந்த 3 இது வரும். சரி, 3 வந்து பெட் கட்டுறது, இன்னொன்று வந்து பெட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது, இன்னொன்று வந்து கார்டை வந்து நம்ம திருப்பி வைக்கிறது, அவ்வளோதான். சொல்ல போதுங்களா. சரி, இந்த 3 விஷயத்த நம்ம வந்து இது பண்ண முடியுதுல, ஸ்டார்டிங்லேயே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கார்டே இங்கே இல்லை, பட் இருந்தாலும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நான் வேணால் பெட் கட்டியிருக்கேன், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா, பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்களா அந்த பெட் கட்டுறது, செக் பண்ணிக்கலாம். நம்ம கார்டு இல்லையே, சும்மா செக் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு கார்டு இல்லை பாருங்கள், குறைஞ்சிச்சு பாருங்கள். இங்கே பேர் அப்படிலாம் காட்டுதுன்னு சொல்லிட்டு போட்டுறாதீங்க, ஏன்னா அப்படிலாம் இல்லை. இங்கே இந்த பேரும் காட்டல நம்ம அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 3 கிளவர் வேறு இருக்குது. ஒரே கலர் பிளாக் கலர் 3 கலர் இருக்குது. ஒருவேளை இவர்கிட்ட 2 கலர் இருந்ததுன்னா நம்ம வெளியே வந்துடுறது நல்லது. ஏன்னா தெரியாமல் விளையாடிட்டா நம்ம கேஷ் வந்து இழக்க வேண்டியிருக்கும். அதனால் வேண்டாம் இப்போதைக்கு. ஏன்னா நம்ம கேஷ் மேலே வந்து கம்மியாக இருக்குது, அது கொஞ்சம் சேர்ற வரைக்கும் நம்ம அவசரமே படக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் விளாடணும். அப்போ தான் உங்களுக்கு அடுத்த கேம்லாம் விளாடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா, இல்லாட்டா நம்ம கேஷ் எல்லாம் விளாடும்போது ரொம்ப கஷ்டப்படுவோம், பயந்தே இதை விட்டுருவோம். நம்மக்கிட்ட எவ்வளோக்கு எவ்வளோ கேஷ் அதிகமாகுதோ அவ்வளோக்கு எவ்வளோக்கு நம்ம தைரியமாக விளாடலாம். பார்த்தீங்களா, இவரெல்லாம் எதுக்கு தைரியமாக போகிறாருன்னா அதான் விஷயம். ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா போட பார்க்குறாரு. இப்போ நம்மக்கிட்ட 7-3 இருக்குது, ஆனால் 2 டைமண்டாக இருக்கிறனால சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஒருவேளை இங்கே வந்து இதே கலரில் டைமண்டில் எந்த கார்டு வேணால் வரலாம். வந்துருச்சுன்னா நமக்கு அடிக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குது. சொல்ல வருதுங்களா. சரி, அதனால் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம், அவ்வளோதான்.
வேறு யாராவது பெருசாக இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் போகாதீங்க, ரிஸ்க் எடுக்க தேவையில்ல. பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, ரிஸ்க் எடுக்காதீங்க. கற்றுக்கிற வரைக்கும் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடச்சிடும், நிறைய கிடைச்சிடும். நானும் இது ஒன்றும் பெரிய நிபுணர்லாம் கிடையாது, நானும் ஒரு கற்றுக்குட்டி தான். பட் இருந்தாலும் நான் சொல்கிறது என்னென்னா அவசரப்படக்கூடாது. ஃபஸ்ட்டு கற்றுக்கிற வரைக்கும் அவசரப்படாதீங்க. அப்புறம் போக உங்களுக்கே வந்து நிறைய ஐடியா கிடைக்கும், அப்போ நீங்கள் தைரியமாக விளாட்லாம். சரி, இவங்களாம் பார்த்தீங்களா, இவர் வந்து 48வது லெவலில் இருக்கிறாரு, ஒரு 31வது லெவலில் இருக்காரு. அதனால் பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு அவர் தூக்கி போட்டுன்னு இருக்காப்புல சில பேருக்குங்களா. இப்போ நம்மளுக்கு 7 வந்திருக்கு, ஆனாலும் பிரயோஜனம் இல்லை. அப்போ இன்க்ரீஸ் பண்ணுறாரு, எதனாலன்னு தெரியல. ஒரு 2 நாள் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒருக்கிட்ட ஒரு நாள் இருக்குன்னா ஈஸி. அதனால தான் ஒரு வேளை இன்க்ரீஸ் பண்ணுறாரான்னு தெரில, நம்ம காட்டினா தான் தெரியும். சில பேர் பயமுறுத்துறதுக்காக கூட இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. பார்ப்போம். பாருங்கள் 2 9 இருக்குது. அது வந்து ஏன்னா இங்கே யாருக்குமே அந்த கார்டு இல்லாதனால தான் அது வந்துச்சு. என்னடா அங்கே 2 9 இல்லையே வந்துச்சுன்னு பார்க்காதீங்க, அங்கே யார்ட்டையுமே எந்த கார்டுமே இல்லை, அதனால் வந்திருக்கு. இல்லாட்டா வந்திருக்காது, இல்லாட்டா வாய்ப்பே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு K3, ஆனால் ரெண்டுமே பிளாக்ல இருக்கிறனால நமக்கு அட்வான்டேஜ் இருக்குது. பட் இருந்தாலும் ரிஸ்க் எடுக்க வேணாம், ஏன்னா ஒரு ஃபஸ்ட் எடுத்தோன்னே அதிகமாக தூக்கி போட்டிருக்காப்புல. நம்ம ரிஸ்க்லாம் இருக்குது தேவையில்ல இந்த இடத்துல. அவ்வளோதான். பார்த்தீங்களா, அதாவது யாருமே ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரத்தில். ஏன்னா இங்கே விளாட்றவங்க எல்லாருமே என்னதான் பெரிய பெரிய ரேங்க்கில் இருந்தாலும் கூட அவங்கக்கிட்ட கேஷ்லாம் கம்மியாக இருக்கிறனால தான் இங்கே வந்து விளாட்றாங்க. கேஷ் அதிகமாக இருந்ததுன்னா அவங்க இந்த சைடே வரமாட்டாங்க. ஏன்னா இதோட இது வந்து இந்த பிகினர் இதுக்குள்ளே வரவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய இடம் இருக்குது அவங்க விளாட்றதுக்கு, அங்கே போயிடுவாங்க. இவங்க எல்லாருக்குமே பாருங்கள் கேஷ் கம்மியாக தான் இருக்குது. ஏன் கேஷ் கம்மியாக இருக்குது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, மேலே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேருமோ இல்லை எந்த ஒரு சிம்பிளோ வரல. இல்லாட்டா வரும் ஹெட்டர், அப்புறம் ஸ்டார்லாம் போட்டு வரும், விஐபி அப்படின்லாம் வரும். சரி, அதெல்லாம் அவங்ககிட்ட இல்லாதனால, அவங்க எந்த கேஷும் இல்லாதனால தான் இங்கே வந்து விளாட்றாங்க. நம்மளும் வந்து அவங்களே அவங்க வந்து சும்மா ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இது பண்ணுறாங்களே தவிர அவங்களும் பயந்து தான் விளாடுவாங்க. ஏன்னா கேஷ் கம்மியாக இருக்குது அவங்ககிட்ட. சரிங்களா, நான் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கேஷ் கம்மியாக இருக்கிறவங்க தான் இந்த வந்து மோஸ்ட்லி வந்து விளாடுவாங்க. இல்லாட்டா இது நான் நிறைய லெவல் காட்டினேன் பார்த்தீங்களா, அங்கே தான் நிறைய பேர் விளாடுவாங்க. பாருங்க, இப்போ நம்மளுக்கு எந்த இதுவும் வரல, ரெட்டில் தான் இருக்குது. ஓரளவு போட்டிருந்தா நம்ம காலி தான், ஆனால் யாருமே ஏற்றலை. பாருங்க, ஒரு ஜேக்கு வந்திருக்கு. பார்ப்போம். இப்போ நம்ம இதை வந்து பார்ப்போம், இந்த தடவை ஏதாவது வருதான்னு பார்க்கலாம். ஓகே, பெரிய கார்டு தான் ஜேகே. பட் ஆனால் இங்கே வருமா அப்படின்றதான் கேள்விக்குறி. ஒருவேளை பெரிய கார்டு இருந்தால் நம்ம சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெட் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட இருந்தால் நாமளும் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பெரிய பெட் பண்ணுறேன் நானும் கூட சேர்ந்து. என்னென்னா ஒருவேளை வந்துருச்சுன்னா நமக்கு தான். ஏன்னா இதுக்கப்புறம் பெரிய கார்டுனா ஏ மட்டும்தான். சேம், அது இருக்கான்னு தெரியல, பார்க்கலாம். இந்த கார்டு இருந்தால் நமக்கு சில அட்வான்டேஜ்லாம் இருக்கும். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வரதான் பார்க்கலாம். வரல, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு 3 கார்டிலே தெரிஞ்சு போச்சு வரலன்னு. இதுக்கப்புறம் ரிஸ்க் எடுக்கிறது வந்து கொஞ்சம் பார்த்து தான் எடுக்கணும், அவசரப்படக்கூடாது. பட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கிறதும் போயிடும். இவர் சும்மா தூக்கி ஏன்னா இருக்குதுன்னு நினைக்கிறேன், அதை நிறைய கேஷ் வச்சுக்கிறதுனால போடுறாப்புல. நம்ம ரிஸ்க் எடுக்க தேவையில்ல, நம்ம வந்து வெளியே வந்துடலாம், அதான் நல்லது. ஓகே, அவரும் ட்ரை பண்ணுறாரு. ஏன்னா இங்கே யாருக்குலாம் செட்டு இருக்குன்னா பாருங்கள், அதாவது 5 6 7 8 இருக்குது. இது சம்மந்தமான ஒரு 9 இல்லை 4 இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து சேரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, கியூ கடைசியில் தான் அவருக்கு வந்துருக்குது கியூ. அதான் ஒரு கண்ணு வருங்க, ஆன் ஃபயர். ஓகே, என்னத்த சொல்ல, இதுதான் இதில் விஷயமே. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து நம்மளை வந்து ரொம்ப குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம அதெல்லாம் மீறி இதில் வந்து நம்ம இது பண்ணணும், விளாடணும், அவ்வளோதான். அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக இது பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக விளாட்லாம், ஜாலியாக இருக்கும். பாருங்கள், இப்போ நமக்கு ஏ இருக்குது, 6 இருக்குது, வருதான் பார்க்கலாம். ஏ வந்துருச்சு, கண்டிப்பாக ஏ வந்துருச்சு. ஆனால் இதே ஏ இவர்கிட்ட வந்து ஏகேன்னு இருந்ததுன்னா அவரு தான் போயிடும். புரியுதுங்களா, ஏ இருந்தாலும் ஏகேன்னு இருந்தால் அவருக்கு போயிடும். அந்த மாதிரி வரக்கூடாது. பார்க்கலாம், பார்த்தீங்களா, ஏகே வந்துடுச்சு. இப்போ வந்து சில நேரத்தில் அவர்கிட்ட இல்லாமல் கூட ரிஸ்க் எடுக்கலாம், பார்க்கலாம். ஏன்னா நிறைய காசு வச்சிருக்காரு, ஹேண்ட் ஃபயரில் வேறு இருக்காரு. பார்க்கலாம் எப்படி போடுறாரு. நல்லா போடலாம் அவரே. நம்ம வேணால் சும்மா ஒரு லைட்டாக ஒரு இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போமா. ஏன்னா நம்மகிட்ட தான் ஏ இருக்கே, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். போடுறாங்க, இவரும் போடுறாரு, அவர்கிட்ட இல்லை. பார்க்கலாம். திருப்பியும் கொஞ்சம் லைட்டாக
ஒரு பெட்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஏ இருக்குன்றதுனால. கே ஒன்றும் பெரிய கார்டு கிடையாது, பட் இருந்தாலும் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஐயோ பார்த்துங்க 9 to டபுள் பேர் ரெண்டு இருக்குது, 9ம் 2 இருக்குது, நமக்கு வெறும் ஏ தான் இருக்குது. அதனால தான் அங்கே போச்சு. 9 வந்து பெரிய நம்பர்லாம் கிடையாது. அங்கே வந்து இருக்கிற இந்த கார்டில் வந்து நமக்கு 9 2 ரெண்டுமே இருக்குது. நம்மக்கிட்ட ஏ மட்டும் தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. அதுதான் ஒருவேளை அவர்கிட்ட 9 இருக்குது, நம்மக்கிட்ட ஏ மட்டும் தான் இருக்குது அப்படின்னா நமக்கு தான் வந்திருக்கும். ஆனால் அவருக்கு அப்படி போயிடுச்சு, வேறு எதுவும் கிடையாது. அதனால் என்னடா அது பெரிய கார்டை வச்சு வரலையே நினச்சிக்காதீங்க, இதுதான் விஷயம். சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, தெரிஞ்சுக்கிறதுலாம் இல்லை, கரெக்டாக நீங்கள் வந்து அதை இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிச்சில்ல இது? சரி, இதான் அடுத்த இது நம்ம இதை விட்டு கொஞ்சம் வெளியே வந்துக்கலாம். அவ்வளோதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினான விஷயமே இங்கே பாருங்கள். அதாவது நம்ம இதில் விளாடும் போது நமக்கு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக நம்ம பெட் பண்ணலாம். சேம் இது வரைக்கும் கொண்டு போகலாம். சேம் இந்த இதில் இந்த கேஷ் கேமில். அடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம், அதாவது 2000லேருந்து 10,000 கே வரைக்கும் நம்ம வந்து இதில் வந்து இது பண்ணலாம். சேம் நம்ம அடுத்தது நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சேம் இதெல்லாம் நீங்கள் விளையாடுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கேஷ் சேர்த்துட்டிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக நம்ம டோர்னமெண்ட்டுக்கே போகலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சரிங்களா? இப்போ நம்ம இது வரைக்கும் விளாட்னோம்ல கொஞ்சம் கொஞ்சம், அதுக்கான ரிவார்ட்லாம் இங்கே வந்திருக்கும் பாருங்கள். நம்ம கொஞ்சம் விளாட்னோம் பார்த்தீங்களா, அதுக்காக நம்ம கிளைம் கிடச்சிருக்கு கொஞ்சம். சரி, இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி நம்மளுடைய லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது பண்ணிக்கலாம். சொல்ல போதுங்களா? ஏன்னா நம்ம கொஞ்சம் நேரம் விளாட்னோம் பார்த்தீங்களா, அதுக்கான தான் அது இதெல்லாம் வந்திருக்கு. சரிங்களா? சரி, இந்த மாதிரி நம்ம விளாட நம்மளுக்கு அங்கே வந்து இதுவாகும். சரிங்களா? அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதே மாதிரி தான் விளாட போகிறோம். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோர்னமெண்ட்டை பற்றி பார்க்கலாம். ஏன்னா இது தேவையில்லை. ஏன்னா இது வந்து உங்களுக்கு சேம் இதே தான், இதே மாதிரி தான் அதுவும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் உள்ளே போனீங்கன்னா சேம் பாருங்கள், அமௌண்ட்டு மட்டும் இன்க்ரீஸ் ஆகும், அவ்வளோதான். அதில் வந்து நம்ம 10,000 வரைக்கும் கொண்டு போகலாம் இருந்தது பார்த்தீங்களா. ஆனால் இதில் ஸ்டார்டிங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5,000 இருக்கணும். 5,000த்துக்கு கம்மியாக இருந்தால் இதுக்குள்ளே போகவே முடியாது. சொல்ல போகிறதுங்களா? 5,000த்துக்கு கம்மியாக இருந்தால் உங்களுக்கு உள்ள கேம்குள்ளே போக முடியாது. சேம் 40 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம இதுலேயும் அப்படி தான் கம்மி பண்ணிக்கலாம். வெறும் 5,000 வச்சு கூட விளையாடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இதில் டேபிள் பெருசு, நிறைய பேர் இருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8 பேர் இருக்கிறாங்க. இதில் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் கஷ்டம். ஃபஸ்ட் டைம் அதை ஃபஸ்ட்டாக நம்ம விளாட்ற போது நல்லா நீங்கள் வந்து பழகிட்டீங்கன்னா இதெல்லாம் சும்மா சாதாரணமாக விளாட்லாம், ஐடியா தான். சரிங்களா? அதனால் நம்ம இப்போ இந்த பெரிய டேபிளை வந்து நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். சரிங்களா? இன்னொரு வீடியோவில் இதை பற்றி தனியாக பார்க்கலாம், பெரிய டேபிள்லாம். இது ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, நம்ம அடுத்ததில் வந்து நம்ம வந்து டோர்னமெண்ட்டு சில விஷயங்களை பற்றிலாம் இது பண்ணலாம். சரிங்களா? ஓகே.